இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, ஐலினோட அம்மாவை எல்லாரும் தப்பா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. கடைசியில ஐலினோட அம்மாவும் என்ன பண்றாங்கன்னா, தன்னோட 2 குழந்தைகளையும் தன்னோட அம்மா அப்பா, அதாவது ஐலினோட தாத்தா பாட்டி கிட்ட விட்டுட்டு இவங்க கண்காணாத இடத்துக்கு போயிடுறாங்க. சரி, இதுக்கப்புறம் நம்மள தாத்தா பாட்டி பார்த்துப்பாங்க அப்படின்னு ஐலின் நம்பிக்கையா அந்த வீட்டுல இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு தெரியாது, இந்த ராட்சசிட்ட இருந்து இன்னொரு ராட்சசன்கிட்ட இருந்து மாட்ட போறோம்னு. அவங்களுடைய தாத்தா தன்னோட பேத்தின்னு கூட பார்க்காம ரேப் பண்றாங்க. தாத்தாவும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் கூட்டிட்டு வந்து ஐலினை ரேப் பண்றாங்க. யாரும் எதுவும் கேட்க முடியல. பாட்டி வீட்டிலே தான் இருக்காங்க. ஆனா அவங்களும் எல்லாத்துக்கும் சம்மதிக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அணுவா செத்துக்கிட்டு இருந்தாங்க ஐலின். ஒரு கட்டத்துல ஸ்கூல்ல நல்லா படிச்சுக்கிட்டு இருந்த ஐலின் மொத்தமா வாஷ் அவுட். என்ன பண்றதுன்னு தெரியல. எதை படிச்சாலும் அவங்களுக்கு நேர்ந்த கொடுமைகள் தான் ஞாபகம் வந்துட்டே இருந்தது. இத மறக்கிறதுக்கு அப்பதான் போதைப் பொருட்கள் பத்தி தெரிய வந்திருக்கு.